வணக்கம், நான் டாக்டர் டின்சி பேசுறேன். நம்ம குமரி மாவட்டம் அழகிய மண்டபத்தில் நம்ம கிரியேட்டர்ஸ்க்கான மாபெரும் அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்க போகிறது. இதை RSA ஃபிளாஷ் மீடியா ஒரு கிராண்டா நடத்த போறாங்க. இதுல கலந்துக்கிறதுக்கு கீழே இருக்கிற டிஸ்பிளே நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு நானும் கலந்துக்கிறேன், நீங்களும் கலந்துக்கோங்க. இந்த மேடையை உங்களுக்கான மேடையாக மாற்றுங்கள். பாய். வணக்கம். இன்று நம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மருத்துவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பிறப்பித்த உத்தரவு இந்த மக்களுக்கு எவ்வாறு பயனுள்ளது அப்படிங்கிறத நம்ம கூட சமூக ஆர்வலர் ஜான் லாரன்ஸ் அவர்கள் இணைந்துள்ளார்கள். அவரிடம் நேரடியாக கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. RSA Flash Media and Captain News presents the Creator Awards. சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இன்னைக்கு நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் மருத்துவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கனிம வளத்தை பற்றி ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அந்த உத்தரவு எப்படி சார் மக்களுக்கு எப்படி அது நன்மையா இருக்கும் அப்படின்னு மக்கள் எவ்வாறு அதை எப்படி நன்மையா இருக்குங்கிறத உங்களுடைய கருத்து என்ன சார்? சார், ஒரு நல்ல சப்ஜெக்டுக்குள்ளால நீங்க என்னோட கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது என்னன்னா, இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் மருத்துவர் ஐயா டாக்டர் ஸ்டாலின் அவர்களுடைய இந்த கனிம வள தடுப்பு, அதாவது கனிம வளத்திற்கு எதிராக அவர் மேற்கொண்ட நடவடிக்கைகள் பற்றி கேட்டிருக்கீங்க. இந்த கனிம வளத்திற்கு அவர் எடுத்த அந்த முயற்சிக்கு முதலில் அவரை நான் தொண்டனிட்டு இந்த RSA ஃபிளாஷ் மீடியா சார்பாக வணங்குகிறேன். நான் வணங்குவது மட்டுமல்ல, இப்பொழுது இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய அத்தனை மக்களும் மருத்துவர் நம்முடைய காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களை தலை வணங்கித்தான் ஆக வேண்டும். ஏனென்று சொன்னால், சுமார் ஒரு 7-8 ஆண்டுகளாக இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய நிலைமை பரிதாபங்கள். கன்னியாகுமரி மாவட்டம் அழிந்து கொண்டிருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தை பாதுகாக்கிறது தான் கடவுளால் கொடுக்கப்பட்ட வரப்பிரசாதம் தான் இந்த மலைகள். கடல் மட்டத்திற்கு அந்த உயர்வு தாழ்வு இந்த மாவட்டம் அழியாமல் இருக்கிறதுக்கு. ஏனென்று சொன்னால், இந்த கன்னியாகுமரி மாவட்டம் 3 பக்கமும் கடல், ஒரு பக்கம் மலை. ஆக அதை சமன் செய்வதற்காகத்தான் இந்த கன்னியாகுமரி மாவட்ட கடலை சமன் செய்வதற்காக, கடல் வெயிட் மட்டத்தை சமன் செய்வதற்காகத்தான் ஒரு பக்கம் மலையாக கொடுக்கப்பட்டது. இதை போன்று இந்த தமிழகத்தினுடைய அத்தனை மாவட்டத்திற்கும் மலைகள் இருக்கின்றன. இந்த மலைகள் எப்படி சூறையாடப்படுகின்றன, யாருக்காக இது சூறையாடப்படுகிறது, இதனால் பாதிக்கப்படுகின்ற மக்கள், பெரும்பான்மை பாதிக்கப்படுகின்ற மக்கள் யார் என்ற ஒரு அலங்கோலம் இந்த மாவட்டத்தில் அதிகப்படியாக நடந்து கொண்டிருந்தது. இந்த மாவட்டத்தில் எத்தனையோ ஆளுநர்கள் வந்தார்கள், ஆட்சியாளர்கள். ஆளுநர்கள் என்றால் ஆட்சியாளர். இந்த தமிழகத்தில் எத்தனையோ ஆட்சியாளர்கள் இருந்தார்கள், இதுக்கு முன்னால் உள்ளவர்கள். மத்திய அரசு, இந்த மக்கள் முறையிட்டார்கள். இந்த கனிம வளத்தை கொண்டு செல்லுகின்ற அரக்கன் என்ற யமன், உயிர் பலி எடுக்கின்ற யமன் டாரஸ் லாரி வடிவமாக இந்த மாவட்டத்தில் அலங்கோலமாக தலைவிரித்து ஆடியது. ஒரு கட்டுப்பாடு இல்லை. யார் கிளாஸை பூட்டி கொண்டு எப்படி வாகனங்களை ஓட்டுகிறார்கள் என்ற ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் யமன் அவனுக்கு விருப்பத்திற்கு வருவான், விருப்பத்திற்கு போவான். அதே போல் இந்த சாலைகளில் இந்த யமன், இந்த டாரஸ் லாரிகள் அரக்கனாக உலா வந்தது. எத்தனையோ உயிர் பலிகள். அப்பொழுது இந்த மாவட்டத்தில் எத்தனையோ மக்கள் போராடினார்கள். அவரவர் இதுல கொள்ளையடிச்சு லாபத்தில் பங்கு பெற்றவர்கள் என்றுதான் சொல்ல முடியும். ஆனால் எத்தனை ஆட்சியாளர்கள், மத்திய அரசு அனுமதி கொடுத்து இருக்கிறது, மாநில அரசிற்கு அதுல தடை பண்ணுவதற்கு உரிமை இல்லை என்று சொன்ன கடந்த தீய ஆட்சிகள், எந்த ஆட்சி என்று சொல்லவில்லை, இப்பொழுது பொறுப்பேற்றிருக்கின்ற தமிழக அரசுக்கு முன்னால் இருந்த அத்தனை ஆட்சியாளர்களும் இந்த கொள்ளையடித்தலுக்கு, இந்த சூறையாடலுக்கு, இந்த மக்கள் உயிர் பலி வாங்குவதற்கு யமனாக இருந்தார்கள். எல்லா அரசுகள், மாநில அரசு அதிகாரிகளிடம், இங்கிருந்த மந்திரிகளிடம் கேட்டால் மத்திய அரசு அனுமதி கொடுத்திருக்கிறது, எங்களால் தடுக்க முடியாது என்ற ஒரு மாபெரும் பிம்பம் இந்த மாவட்டத்தை உலுக்கி கொண்டிருந்தது. இந்த நேரத்தில் எண்ணற்ற உயிர் பலிகள், எத்தனையோ பிள்ளைகள் தாய் தகப்பனை இழந்த ஒரு சூழ்நிலை. தகப்பனுடைய முன்னாலே பிள்ளை பலிகடாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. இந்த நேரத்தில் தான்
மருத்துவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளராக பொறுப்பேற்கிறார். சார் இன்னொன்னு இதே மாதிரியான ஒரு முடிவு இப்ப நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல இந்த மாதிரி காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரியான ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இதே மாதிரி அதர் டிஸ்ட்ரிக்ட்லயும் இதே மாதிரி இருந்த மக்களுக்கு எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும், அப்படி அந்த டிஸ்ட்ரிக்ட்லயும் இதே மாதிரி தடுப்பதற்கு ஏதாவது முயற்சி எடுத்திருக்காங்களா? அடுத்த மாவட்டங்களில் நடந்திருக்கிற இந்த கொள்ளை இருக்கிறது சில மாவட்டங்களில், ஆனால் அங்குள்ள உயிர் பலிகளை பெரிய அளவில் காட்டப்படவில்லை. வெளியில மக்களுக்கு தெரியாமல் மூடி மறைத்திருக்கலாம், இல்லை நடைமுறை வெளி மாவட்டத்தை விடையும் அந்த டாரஸ்ங்கிற அந்த லாரி அதிகமா ஓடுறது நம்ம கன்னியாகுமரி மாவட்டம். ஏனென்று சொன்னால், முதலில் நான் உங்களிடம் சொன்னேன், இந்த மாவட்டத்தை கடல் மட்டத்திற்கு சமன் செய்வது இதுதான் புவியியல் அமைப்பு. அதனாலதான் இந்த கன்னியாகுமரி மாவட்டம் நமக்கு ஒரு இயற்கை வளம் கொளிக்கக்கூடிய மாவட்டமாக, எவ்வளவு பெரிய சீற்றங்கள் வந்தாலும் இந்த மலைகள் அந்த எடையை சமன் செய்கின்ற ஒரு சூழ்நிலை அடுத்த மாவட்டங்களிலும் இருக்கின்றன. அது ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்களில் தான் இருக்கிறது. ஆனால் ஐயா டாக்டர் ஸ்டாலின் காவல்துறை கண்காணிப்பாளராக இங்க பொறுப்பு ஏற்ற பின்னால் பார்ப்பதற்கும் பழகுவதற்கும் அன்பானவர், மற்ற தனக்கு கீழ் உள்ள காவல்துறையினரை தட்டி கொடுத்து அவர்களுக்கு என்னென்ன தேவை என்று நிர்வாகத்துறை ரீதியாக சில நடவடிக்கைகளை எடுத்து கொண்டிருப்பதே வெளியில் வருகின்றது. அதை மனதார நாம் பாராட்ட வேண்டும். ஆனால் என்ன செய்தாலும் இந்த மக்கள் பாராட்டக்கூடிய ஒரு மனித நிலை இல்லை என்கிறது தான் நான் இந்த இடத்திலே பேசி கொள்ள ஆசைப்படுகிறேன். சார், நீங்க சொன்னதுல ஒண்ணு மட்டும் நல்லா புரியுது. ஏன்னா அவரு மருத்துவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு சின்ன வயசு, அதுவும் யங்ஸ்டரா இருந்து இந்த மாதிரி ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம். அவருடைய அதிரடியான இந்த உத்தரவுனால மக்கள் எல்லா மக்களுக்கும் அது பயனுள்ளதா வரவேற்க வேண்டிய ஒரு திட்டமாக தான் இருக்குது. இந்த ஸ்டாலின் அவர்களுக்கு மீண்டும் மக்களுடைய ஆதரவு கன்னியாகுமரி மாவட்டத்தின் மக்களுடைய ஆதரவு எப்பொழுதும் இன்னும் அதிகமாக பெருகி கொண்டுதான் இருக்கு. அதுல ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். நீங்க இளைஞர்னு சொன்னீங்க, அதுதான் என்னுடைய கொள்கைகளில் ஒருவர் உன்னதமான ஒரு தலைவருடைய கொள்கையை நான் படிப்பேன். அதைத்தான் சொன்னார் சுவாமி விவேகானந்தர் என்ற ஒரு ஞானி சொன்னார், நான் இந்திய சரித்திரத்தை மாற்றி காட்டுகிறேன் என்று சொன்னார். அந்த 10ல் ஒரு இளைஞன் தான் நம்முடைய குமரி மாவட்டத்திற்கு கிடைத்திருக்கின்ற மருத்துவர் டாக்டர் ஸ்டாலின் அவர்கள். அந்த ஒரு இளைஞர், இன்னும் 9 இளைஞர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் வருவார்கள் என்று சொன்னால் இந்த மாவட்டத்தினுடைய மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக இந்த இளைஞன் இருப்பார். இவரை மாதிரி ஒவ்வொரு அதிகாரியும் இருந்தாங்கன்னா அந்த மாவட்டம் நல்ல ஒரு நிலைமைக்கு வர முடியுங்கிறது உதாரணம் நம்ம மருத்துவர் ஸ்டாலின் ஐயா. சுவாமி விவேகானந்தர் நமக்கு சொன்ன அந்த புனித வார்த்தையில் ஒரு இளைஞர் கிடைத்திருக்கிறார். இன்னும் ஒவ்வொரு ஆட்சியாளர்களிலும் 9 பேர் வர வேண்டும். 9 பேருக்கு முன் அடையாளமாக நம்ம மருத்துவர் இருக்கிறார், ஐயா ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார்கள். பார்ப்பதற்கு நான் இடையில் சில நடவடிக்கைகளுக்கு போகின்ற பொழுது சாலை ஓரங்களில் சில விஷயங்களுக்காக எளிமையாக நடந்து போகின்ற ஒரு எளிமையின் கோலம் இந்த இளைஞனிடம் தான் பார்க்க முடிகிறது. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேல இருக்கிற பொறுப்பாளர்கள் எல்லாம் ஏதோ ஒரு பந்தா, ஏதோ ஒரு தாண்டாம் பெரிய ஒரு ஆணவம், ஒரு அகங்காரம், தன்னுடைய கத்து, அப்படி ஒன்று ஆணவ செயல்களில் இருக்கின்ற பொழுது மற்ற காவல்துறை சகோதரர்கள், காவல்துறை நம்மளை இன்று காவல் தெய்வங்களாக இருக்கின்ற இந்த காவல்துறை ஊழியர்கள் அவரிடம் நெருங்குவதற்கு பயப்படுகிறார்கள். ஆனால் இவர் நடந்து போகின்ற பொழுது தோளோடு தோள் சேர்ந்து அவர்களோடு நடந்து போகின்ற அந்த ஒரு எளிமையினால் நான் கவரப்பட்டவன். முதலே அவரை சந்திக்கின்ற பொழுது நான் பார்த்த பொழுது அதான் நினைத்தேன். தோளோடு தோளாக சாலைகளில் நடந்து போகின்ற பொழுது எல்லோரும் அவரிடம் பேசி சிரித்து கொண்டு போகக்கூடிய ஒரு எளிமையின் கோலமாக இருக்கிறதுக்கு முன்னடையாளம் இந்த இளமை பருவம். எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற துணிச்சல் வரக்கூடியது இந்த இளமை பருவம். நல்லது கெட்டது யோசிக்கக்கூடிய பருவம் இளமை பருவம். தனக்கு எதிராக ஒரு அம்பு எய்கின்ற பொழுது தனி ஒருவனாக எது வந்தாலும் அதற்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய திராணி உருவாகக்கூடிய பருவம் இளமை பருவம். அதைத்தான் அந்த ஞானி சொன்னார். 10 இளைஞர்களை தாருங்கள், நான் இந்தியாவை மாற்றி காட்டுகிறேன் என்று சொன்னார். ஒரு இளைஞன் நமக்கு கிடைத்து விட்டார், குமரி மாவட்டத்திற்கு கிடைத்து விட்டார். ஆக இந்த குமரி மாவட்டத்தில் அவர் பொறுப்பேற்ற பொழுது எத்தனையோ மரண ஓலங்கள் இந்த மாவட்டத்தில் நடந்து கொண்டிருக்கின்றன. கடைசியாக நம்முடைய தக்கலை காவல் நிலையத்தினுடைய அருகாமையிலே தந்தை பிள்ளை
வண்டியில் போகும் பொழுது ஏற்பட்ட பயங்கரமான ஒரு மரணம் நடுநடுங்க வைத்தது. அவர் வந்த பின்னால் நடந்த மரணத்தில் வாழும் பிள்ளை எவ்வளவு கனவுகளோடு அந்த பிள்ளைகளுக்காக அந்த பெற்றோர்கள் கஷ்டப்பட்டு இருப்பார்கள். இரவு தன்னுடைய மகளை கூட்டி வரும் பொழுது தன்னுடைய கண் முன்னாலே இந்த அரக்கன் அந்த பிள்ளையினுடைய உயிரை பறிக்கின்ற பொழுது இந்த இளைஞனுடைய உள்ளம் துடிதுடிக்கிறார். துடிதுடித்து அதற்கு பிறகு நடவடிக்கை எடுக்கின்றார். நீங்கள் என்ன இதில் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நான் முதலிலே சொன்னேன், இது மத்திய அரசு தமிழக அரசு மத்திய அரசை பழி போட்டது, மத்திய அரசு தமிழக அரசை பழி போட்டது. இதில் இவர்கள் எந்த விதமான நடவடிக்கை எடுக்காமல் மாவட்ட ஆட்சியாளர்கள் நினைத்தால் எதையும் ஒரு மாவட்டத்தில் செய்ய முடியும் என்ற அந்த இளமையினுடைய துணிச்சலால் மாவட்டத்தில் லாரிகள் கனிம வளத்தை கடத்தி செல்லுகின்ற அல்லது திருடி செல்லுகின்ற இல்ல கொள்ளை கும்பல் இந்த யமனாகிய அரக்கன் ஓடக்கூடாது என்று முதல் உத்தரவை இந்த தமிழகத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்திலே தான் போட்டார் மருத்துவர் ஸ்டாலின் அவர்கள். யோசித்து பார்க்க வேண்டும். இந்த குமரி மாவட்டத்துடைய மக்கள் எழுச்சியிலே அவரை தாங்க வேண்டும். இந்த தடை என்கிறது முதலில் இந்த உயிர் பலியை பார்த்த உடனே அவர் உத்தரவு போடுகின்றார். குமரி மாவட்டத்தில் கனிம வள லாரிகள் நாளை முதல் ஓடாது என்ற உத்தரவு. இந்த உத்தரவு வந்த பின்னால் இந்த கொள்ளை கும்பல் அரக்கன் கும்பல் யமன் பல விதங்களில் அவருக்கு நெருக்கடி கொடுக்கிறது. எதற்கும் அவர் சோர்ந்து போகவில்லை. ஏனென்று சொன்னால் இளமை பருவமான நாள், அரசினுடைய நெருக்கடியும் அவருக்கு இருந்திருக்கலாம். ஆனால் அவர் அந்த உத்தரவை கொடுத்தவுடன் மாவட்ட ஆட்சியாளராகிய கலெக்டர் அவர்களும் அந்த உத்தரவை போடுகிறார்கள். ஆக கனிம வள லாரியினுடைய அந்த அரக்கனுடைய அந்த உயிரை எடுக்கின்ற யமனுடைய நடமாட்டம் குமரி மாவட்டத்தில் படிப்படியாக குறைந்தது. அதன் பிறகு பல நெருக்கடி நம்முடைய மருத்துவர் ஐயா காவல்துறை கண்காணிப்பாளர் SP ஸ்டாலின் அவருக்கு இருந்திருக்கலாம், மறைமுகமாக இருந்திருக்கும். அதையெல்லாம் ஒரு தனி நபராக போராடி இந்த மாவட்டத்திற்கு அவர் போட்ட உத்தரவினால் கிடைத்த விடுதலை இன்று தமிழகத்திலே கிடைத்து விட்டது. ஆக இந்த தமிழகத்தில் இதுவரை இருந்த கூத்தாடி அரசுகள், அலங்கோல ஆட்சியாளர்கள், கொள்ளை கும்பல், தீய சக்திகள் ஆட்சியாளர்கள் எல்லாம் செய்ய முடியாத ஒரு உத்தரவை நல்லது செய்தால் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, எந்த மதமாக இருந்தாலும் இன்னைக்கப்போ குமரி மாவட்ட மக்கள் எல்லாரும் கொண்டாடிய விதத்துல நம்ம மருத்துவர் ஐயா இருக்கிறார். காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். கன்னியாகுமரி மாவட்டம் மட்டுமல்ல சார், அதில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து மருத்துவர் ஐயா ஸ்டாலின் அவர்களால் போடப்பட்ட இந்த உத்தரவு இன்று தமிழ்நாடையை காப்பாற்றுகிறார். கன்னியாகுமரி மாவட்டம் மட்டும் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளக் கூடாது. இப்பொழுது ஆளுகின்ற ஆட்சியாளர் நம்முடைய தமிழக அரசு, நம்முடைய முதலமைச்சர் தமிழகத்தில் கனிம வள கொள்ளைக்கு தடை விதித்து விட்டார். எல்லா மாவட்டமும் காப்பாற்றப்பட்டு விட்டது. எல்லா மாவட்டத்தினுடைய இயற்கை வளமும் காப்பாற்றப்பட்டு விட்டது. இப்பொழுது நான் இந்த தமிழ்நாட்டு மக்கள் இதற்கு முன்னால் இருந்த அதிகாரிகளிடம் கேட்கிறேன், நீங்கள் மத்திய அரசின் மீது பழி போட்டீர்கள், மத்திய அரசு மாநில அரசின் மீது பழி போட்டீர்கள். ஆக இவ்விதமான ஒரு புரட்டல் அரசாக நீங்கள் இருந்தீர்களே, ஆட்சி பொறுப்பேற்ற 3 மாதத்திற்குள்ளால் இது அத்தனையும் தகர்த்தறிந்து இந்த குமரி மாவட்டம் மட்டுமல்ல, இந்த தமிழ்நாட்டில் எடுக்கின்ற கனிம வளங்களை கடத்தி செல்ல அனுமதி இல்லாமல் தடை செய்தாரே முதலமைச்சர், அவரையும் நாம் பாராட்டித்தான் ஆக வேண்டும். ஒரு துணிச்சலான முடிவு. கோழைகளுடைய ஆட்சி காலத்தில், கொள்ளை கூட்டத்தினுடைய ஆட்சி காலத்தில் அடங்காபிடாரியாக இந்த தமிழத்தை கூத்தாடிகள் ஆண்டு கொண்டிருந்த இந்த நேரத்தில் தன்னை முழுவதுமாக மாற்றி இந்த மக்களுடைய உயிர் பலி என்ற அரக்கனாகிய டாரசு லாரிகள் ஓடக்கூடாது என்ற ஒரு உத்தரவை முதலமைச்சர் பிறப்பித்திருக்கிறார் என்று சொன்னால், அவருக்கும் இந்த நேரத்திலே இந்த RSA பிளாஷ் மீடியா சார்பாக தெரிவித்துக் கொள்வதோடு, இது அத்தனைக்கும் காரணமாக இந்த தமிழகத்திற்கு விடிவள்ளியாக இந்த உத்தரவுக்கு காரணமாக இருந்த நம்முடைய காவல்துறை கண்காணிப்பாளர் மருத்துவர் ஐயா ஸ்டாலின் அவருடைய பணி சிறக்க வேண்டும். இந்த குமரி மாவட்டத்திற்கு என்று அவர் தேவைப்படுகிறார். இந்த குமரி மாவட்டத்தை இன்னும் சில காலம் அவர் செயல்பட வேண்டும். சில தவறான வழக்குகளில் இருக்கின்றவர்களுக்கு ஒரு பயத்தை உருவாக்குகின்றார். நல்ல நடவடிக்கைகளை எடுக்கின்றார். அரசு திட்டங்களுக்காக சாலைகளில் சில வழிமுறைகளை மேற்கொள்கிறார்.
இந்த கனிம வள திருட்டிற்காக இந்த கனிம வள கொள்ளையை ஒழித்த நம்முடைய மருத்துவர், நம்முடைய காவல் கண்காணிப்பாளர், காவல் தெய்வம், இப்பொழுது குமரி மாவட்டத்தினுடைய காவல் தெய்வம் என்று கூட சொல்லலாம். அந்த காவல் தெய்வமாகிய நம்முடைய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த நேரத்தில் அனைத்து குமரி மாவட்ட மக்களும் பாராட்டுதல் கூட்டம் நடத்த வேண்டும், பாராட்டுதல்கள் தெரிவிக்க வேண்டும். ஸ்டாலின் அவர்களுக்கு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு இன்னும் அவர் சில அதிரடி நடவடிக்கைகளை எடுக்கும் பொழுது அதற்கு அத்தனை மக்களும், குமரி மாவட்டத்தினுடைய அத்தனை மக்களும் துணை நிற்க வேண்டும். இவருடைய இந்த நடவடிக்கை இந்த தமிழகத்தை, குமரி மாவட்டத்தை மட்டுமல்ல, இந்த தமிழகத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு நடவடிக்கையாக இருக்கின்றது. இந்த குமரி மாவட்டத்தை மட்டுமல்ல, இந்த தமிழ்நாட்டையே உலுக்கி கொண்டிருக்கின்ற RSA Flash Media and Captain News presents the Creator Awards. இந்த கொலை அரக்கனாகிய, இந்த யமதர்மனாகிய இந்த டாரஸ் லாரிகள் மாற்றப்பட்டது மட்டுமல்ல, இந்த நாட்டினுடைய இயற்கை வளம் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது. நம்முடைய எதிர்கால சந்ததி, இல்லை என்றால் நாம் எவ்வளவு சம்பாதித்து வைத்தாலும் பலன் இல்லை. நம்முடைய எதிர்கால சந்ததி வாழ வேண்டும். அந்த எதிர்கால நோக்கோடு இந்த திட்டத்தை செயல்படுத்திய முதலாக செயல்படுத்தி உத்தரவு பிறப்பித்து, இந்த உத்தரவு இன்று தமிழ்நாட்டிலே முதலமைச்சர் விஜய் உருவாக்கி இருக்கின்றார், தடுத்து நிறுத்தி இருக்கின்றார். இந்த தடை 3 மாதங்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த 3 மாதம் அல்ல, 3 ஆண்டுகள் அல்ல, 30 வருஷம் அல்ல. இந்த தடை தொடர்ந்து நீடிக்க வேண்டும். இந்த மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த தமிழ்நாடு பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த அரக்கன்கள் அடியோடு ஒளிந்து போனதாகவே இருக்க வேண்டும். இந்த குமரி மாவட்டத்தினுடைய இயற்கை எழில் கொஞ்ச வேண்டும். இதற்கு டாக்டர் மருத்துவர் ஐயா காவல்துறை கண்காணிப்பாளர் காட்டிய வழி இந்த உலகத்திற்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. இந்த நேரத்தில் டாக்டர் ஸ்டாலின் அவர்களை, நம்முடைய காவல் தெய்வம், காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்டாலின் அவர்களை தொண்டனிட்டு வணங்குவோம். மீண்டும் அவர் சில அதிரடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். இதோடு நின்றுவிடக் கூடாது. அவர்களுக்கு இந்த குமரி மாவட்ட மக்கள் அனைவரும் பக்கபலமாக இருப்பார்கள் என்ற வேண்டுதலையும் வைத்து, இந்த நேரத்தில் உங்களுடைய நடவடிக்கைக்கு, உங்களுடைய உத்தரவுக்கு, இந்த கனிமவள அரக்கனாகிய டாரஸ் லாரிகளை தடை பண்ற அந்த உத்தரவுக்கு மீண்டும் தலைவணங்கி முடிக்கிறேன். வணக்கம். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு நம்ம RSA Flash மீடியா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.